அறுத்துருச்சு. வலை உங்க அப்பா வீட்டுல கொண்டு மாதிரி வலை என்னோட தானடா. 1000 ரூபாய் வலைக்காக பல லட்சம் ரூபாய் காரை கொண்டு கடல்ல போட்டு வேண்டியடா. உங்க கார் லட்சம் ரூபாய் இருக்கலாம், கோடி ரூபாய் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான மீனவர்களோட உழைப்புக்கு என்னங்க வேலை? ஒரு பொண்ணு அவ கழுத்துல இருக்கிற தாலி எப்படி தெய்வமா மதிக்கிறாளோ அதே மாதிரிதான் நாங்க எங்க மீன் பிடிக்கிற வலையை மதிக்கிறோம். இனிமே நீ கட்டுமரத்தை தொடக்கூடாது. மீன் பிடிக்க கடலுக்கு போக கூடாது. வசதி இருந்தா படகு வாங்கு, இல்லன்னா நீந்தி போய் மீன் பிடி. முத்தழகு அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அப்படி செய்யல, எங்க எல்லாருக்காக அப்படி செஞ்சான். உன் தங்கச்சியோட செயல் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, எங்க மீனவ சமுதாயத்துக்கே ஏற்பட்ட அவமானம். முத்தழகு படைய தொடனா நாங்க யாரும் தொடவே மாட்டோம். யாரும் தொட வேண்டாம். ஒழுங்கா எங்கிட்ட வாங்கின முன்மணத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியோட கொண்டாந்து என் வீட்டுல கொடுக்கல, எவன் பொண்டாட்டி கழுத்துல தாட் தங்காது. நேத்து வரைக்கும் அந்த மீன்காரனை பார்த்தாலே வெறுப்பா இருந்தீங்க. அவன் காரை கடல்ல போட்டதுக்கு பாராட்டுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எந்த பொண்ணா இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சிருப்பா. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. கோவத்திலையும் புத்திசாலித்தனத்தை பாராட்டுவேன். அவர் என்ன கார்ல இருந்து வெளியே தள்ளி காரை கொண்டு போய் கட்டுமரத்துல வச்சு அது கடல்ல போட்ட அழகு இருக்கே, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி முத்த அழகுதான். என்ன தம்பி, என்னாச்சு தம்பி? கடுமையான மழை அடிச்சாலும் புயல் வீசினாலும் மீனவன் தன்னோட காலையாவது கடல்ல நினைச்சிட்டு வருவான். 2 நாளா கடலுக்குள்ள போகாம இருக்கனே. முத்தழகு எங்க போற? கடல்ல பிரிஞ்சுதான் இருந்தாலும் என்ன பிரிஞ்சு கடலால இருக்க முடியலக்கா. முதலாளி உன்னை கட்டு மரத்தையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அக்கா, உருண்டு உருண்டு கரைக்கு வந்துட்டு போறாளே, மத்தவன் கண்ணுக்கு அழகா தெரியும். ஆனா மீனவன் கண்ணுக்கு மட்டும் தான் காது அவனை கூப்பிடுறது தெரியும். எத்தனையோ தடவை வந்தால என்ன வாவான்னு கூப்பிடுச்சு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. முத்தழகு, முத்தழகு, நான் சொல்றது கேளுப்பா. இந்த ஊரை உனக்கா கடல் இறங்காம இருக்கு. முத்தழகு, முத்தழகு. வீட்டு வாசல்ல சங்கு விளக்கு ஏத்தி வச்சா வீட்டுல இருக்கிற ஆம்பளை கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். சொல்லுங்கம்மா, கடலுக்குள்ள யார் போயிருக்கா? நம்ம முத்தழகா போயிருக்கு. முத்தழகாவை தான் நாங்க எல்லாரும் கட்டுமரத்தை தொடாம இருக்கிறோம். அவ இப்படி பண்ணலாமா? இப்ப நாங்க முத்தழகு தேடி போனா பிரச்சனை அதிகமா தான் ஆகும். வேண்டாம், அவனை தேடி யாரும் போக வேண்டாம். அவன் தலையெழுத்து எப்படியோ எல்லாரும் படியே நடக்கட்டும்.
பாத்துட்டியா போய். ஓ அடுத்து வா ஐயோ, கடல் தண்ணி. பாரு போ போ காசு கொடுத்தியா போ போது வா 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 இது பொண்ணு இல்லையா கடல் தண்ணி. போ எங்க தாத்தா சொல்லியிருக்காரு அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியும் ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட. எந்திரிச்சு உட்காந்துருச்சு, பயமா இருக்கு. வா 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 இப்படி வா. டேய் முதலாளி வந்து ஓடியாங்க. ஓடுங்கடா. என்னடா இங்க வேடிக்கை? எவன்டா என்ன கெடுத்துறது? விடு. முத்தழகு, நான் தான் உன்னை கட்டு மரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னேன். யாரை கேட்டு தொட்ட? அன்னைக்கு என்னவோ அத்தனை பேருக்கு முன்னால எங்க உழைப்புக்கு என்ன வேலை? அவ எங்க வலைய மட்டும் அறக்கல, எங்க தொழிலையே அவமானப்படுத்திட்டா. அதுக்கு விலையே இல்லை, அப்படி இப்படின்னு தாமு தும்னு குவிச்ச. இப்படி ராத்திரில யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கட்டு மரத்தை எடுத்துட்டு கடலுக்கு போறதா உங்க தொழில? நான் முத்தழகு மேல கோபமா வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இப்படி ஒரு அழகான முத்த கடல்ல இருந்து அள்ளிட்டு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்தழகு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் என் பொருளை கொண்டு போலாமா? என்னப்பா பாக்குற? கடல்ல வீசுற வலையில கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்த மறந்துட்டீங்களாப்பா? நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். அதுக்காக தான் கூட்டு போறேன். வா. தமிழ் தெரியும்ல முத்தழகு? நம்ம ஊர் கடல்ல தானே பிடிச்ச, அப்ப தமிழ் தெரியும். வா. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இனிமே நீங்க கட்டு மரத்தை தொடலாம். வழக்கம் போல கடலுக்கு போலாம். முதலாளி, முதலாளி. என்னடா? என்ன முதலாளி விஷயத்தை முடிச்சிட்டீங்க? ஏற்கனவே அவனுக்கு 3 நாள் கடலுக்கு போகாம எனக்கு ஏற்பட்ட லாஸ். நான் தண்ணிக்கு போறேன். நீ அழகான இருக்க. எப்படி அவனை மறுபடியும் படகத்தோட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை வச்சு அவனை கவுத்துட்டேன். எப்படி? ஜனங்களை கவுத்தாதானே பெரிய மனுஷனா முடியும். அதுதான் நீ பெரிய மனுஷன். தந்தான தானே தந்தானோ தந்தான தானே தானா தந்தனா தானே தானா. எண்ணி நீளோ எண்ணி நீளோ நீளு எகசாய பண தெரியல. டேய் அங்க பாரு சரியான குறுமுட்டை. అదే మా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని వేసి లక్షల లక్షల డబ్బు కట్టల కట్ట ఎడిచింది. అమ్మో అమ్మో జాలి. நிலங்கிறான், தண்ணிங்கிறான், விவசாயம்ங்கிறான். ஒண்ணு செய்யுமா? இவங்கிட்ட பீச்சை வித்து நம்ம காசாக்கிடுவோம். இவரா தண்ணி இங்க வச்சுட்டு மா ஊரு வந்துட்டு கிருஷ்ணான தண்ணி கேட்டுச்சு. சே 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 சே, இந்த வேலைக்காரங்க ஒழுங்கா வேலைக்கு வரது இல்ல. அதனால இந்த நிலத்தை கொடுத்துட போறேன். இந்த இடத்தை எவன்டா வாங்குவா? டேய் கம்மி விலையா இருந்தாலும் ஒரு நல்ல விவசாயி கொடுக்கலாம்னு இருக்கேன். சோமே, இந்த நிலம் எங்கள் தானே? ஆமாமா ஏதான் அன்னி மீது சோமே. அன்னி இதுலயே ஏதாயா? எவ்வளவு சோமே? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10,000 சுவாமி. 1 ஏக்கர். 2 ஏக்கர் கொடு சுவாமி. ரொம்பவும் ஆசைப்படாத. முதல்ல இதுல விவசாயத்தை பண்ணு, அதுல வருமானம் வருது பாரு, அப்புறம் 2 ஏக்கர் வாங்கலாம். சரி சரி சரி. ஏய், அவனுக்கு விஷயம் புரியறதுக்குள்ளார ஓடி போயிடுவோம். வா. அப்ப நாங்க வர்றோம். நல்ல వామ్మ నిమ్మ వామ్మ వామ్మ నిమ్మ వామ్మ నీవు నన్ను జోడి బీచ్ పక్కన వాడి. மாடு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இந்த பூமியில பிறக்க போறது தெரிஞ்சுதான்
இப்படி அற்புதமான சரக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உன்னை தொடர்றதே சந்தோஷம், அதுல இதை போட்டுக்கிட்டு தொட்டேன்னு வை இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனா நான் கூட என்னடா அந்த கட்டு மரத்தெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றமே, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமே நினைச்சது உண்டு. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டு மரத்துக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கு. முத்தழகு, உனக்கு கோடி நமஸ்காரம்ப்பா. இப்படி ஒரு அழகை புடிச்சு கொடுத்ததுக்கு. ஐயோ கை வழுக்குது. வேண்டாம் முதலாளி, அவங்களை விட்டுருங்க. ஏய் நீ எப்படி உள்ள வந்த? போ வெளிய. வேண்டாம் முதலாளி, எங்க மீனவ குடும்பத்துக்கெல்லாம் கூடி கொடுக்கிற எஜமா நீங்க. உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அவங்கள விட்டுருங்க. முதலாளி, அவங்க யாரு, என்ன குடும்பம், எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட ஒப்படைச்சோம். நீங்க எப்படி செய்யலாமா? செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நிக்க வேண்டிய நீ பெட்ரூம் வரைக்கும் வந்து எனக்கே புத்தி சொல்றியா? டேய், அவன் வலையில மட்டும் சிக்கலடா, என் வியாபாரத்திலும் சிக்கி இருக்கா. கடல்ல கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து நான் வசனம் பேசி நிக்கிறேன். ஒண்ணு, கடல்ல கிடைச்சு உயிரோட இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. செத்ததுதான் சொந்தம். Oh!